வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக கரூர் இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த ஸ்டாம்பேடை பற்றி அவர் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் என்னை தேடி பார்த்தா வந்தாங்க. அவங்க என்னை பார்க்க வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் தான். அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளோ அன்பும் பாசமும் இருக்கிற மக்கள் மேலே நானும் அவங்க மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கணும்னு தான், அவங்களோட சேஃப்டியில் நான் எப்போவுமே ரொம்ப அக்கறையாக இருப்பேன். அதில் கவனமாக இருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே ஒரு சூஸ் பண்ணாலுமே, பிளேஸ் சூஸ் பண்ணாலுமே அவங்களோட சேஃப்டியை மனசில் வச்சுட்டு தான், கருத்தில் கொண்டு தான் பிளேஸை நாங்கள் காவல்துறையிட்ட கேட்டோம். பட் ஆனால் அதையும் மீறி நடக்கக்கூடாது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. ஸோ அது நானும் எப்படி அந்த ஊர்லேருந்து கிளம்பி வர முடியும். அதையும் மீறி நான் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அங்கே எந்த ஒரு அசம்பாதமும் நடந்துடக்கூடாது. அதேமாரி பதட்டமான சுச்சுவேஷன் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்காக தான் நான் அந்த அவாய்ட் பண்ணேன். உயிரிழந்தவரோட சொந்தங்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் எவ்வளோ இரங்கல் சொன்னாலுமே இது ஈடாகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் கூடிய விரைவில் குணமடைஞ்சு வீடு திரும்பணுங்கிறத வேண்டிக்கிறேன். கூடிய விரைவில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன். இந்த சமயத்தில் எங்களோட வழிகளை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின கட்சிகளுக்கும் அதோட தலைவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட 5 மாவட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி நடக்கலை. கரூரில் மட்டும் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. கரூரில் உள்ள மக்கள் எல்லாருமே அவங்க உண்மையை சொல்லும்போது, அதை பார்க்கும்போது எனக்கு கடவுளே இறங்கி உண்மையை சொல்கிற மாதிரி தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியே வரும். நீங்கள் தரப்பட்ட அந்த ஸ்பாட்டில் நாங்கள் பேசிட்டு வந்ததை தவிர வேறு எந்த தவறுமே நாங்கள் செய்யலை. அதே மீறி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் கழகத்தில் சேர்ந்தவங்க, தொண்டர்கள், தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களையும் பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டுட்ருக்காங்க. சிஎம் சார், என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள எதுவுமே பண்ணாதீங்க. நான் ஒன்று ஆஃபீஸில் இருப்பேன், இல்லைனா வீட்டில் இருப்பேன். நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் கண்டினியூ ஆகும், ஸ்ட்ராங்காகவும் தைரியமாகவும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற தன்னோட கருத்தை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்க தளபதி விஜய் அவர்கள். மேலும் ஸ்ட்ராங்காகவும் கண்டினியூ பண்ணுவோம், அரசியலில் இனிமேல் காலத்தில் காண்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பேசியிருக்கார் தளபதி விஜய் அவர்கள்.